4 பல் 6 பல்லுல நல்ல கருப்பு சட்டையில நல்ல பெரிய சைஸில் பண்ணைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹெவி மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த 2 மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க. ரெண்டுமே 4 பல் 6 பல்லுல தலையீத்துக்கு நல்ல சைஸு சரியான சைஸ் மாடுங்க. ஒரு தலைச்சனுக்கு 2 மாடு சேர்த்திங்க ஒரு 45 டு ஒரு 50 லிட்டர் கறவை அசால்ட்டாக கறக்குங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல கொம்பு தலையில் நல்ல ஜாதியில் நல்ல தெளிவான மாடுங்க. நாளைக்கு வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவான பொருளுங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல கைகால் ஊக்கத்தில் பெரிய மாடுங்க. ஒரு மாடு 20 நாளில் கன்று போடுங்க. ஒரு மாடு 50 டு 60 நாள் டைம் இருக்குதுங்க. இந்த மாதிரி பெரிய மாடுகள் வாங்குறீங்கன்னா உங்கள் இடத்துல வந்து ஒரு மாதம் மினிமம் ஒரு மாதம்னா நின்று கன்று போடுற மாதிரில இருக்கணுங்க. அப்போ தான் மாடு நம்ம இடத்துக்கு வந்து நம்ம தீவனம் தண்ணிக்கு நல்லா செட் ஆகுங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு மாடு நல்லா மடி வச்சு கன்று போடுங்க. நம்ம தீவனம் தண்ணி சாப்பிட்டு நம்ம கிட்ட மடி வர மாடு 100% கறவை வந்து ஃபெயிலியர் ஆகாதுங்க. நல்லா கறவை வருங்க. மாடு ஒவ்வொன்றும் நல்லா சரியான சைஸுங்க. மாடு பாருங்கள் நல்லா நெஞ்சலும் பகலங்க. நல்லா பேக் வெயிட்டு நல்லா மாடு ரெண்டுமே நல்லா மடி வைக்குங்க. சரியான மடி வச்சு கன்று போடுங்க. ஒவ்வொரு மாடும் 22லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் அசால்ட்டாக கறக்குங்க. அடுத்தடுத்த இதுக்கு மாடும் பெருசாங்க, கறவையும் கூடி வருங்க. இந்த மாதிரி மாடுகள் நல்லா கறவை திறன் மாடுகள் வாங்கிட்டிங்கன்னா நீ பண்ணைக்கு கசகசன்னு மாற்றாம ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க. ஒரு 4 பல்லு 6 பல்லில் நல்லா தெளிவான மாடுகளாக பண்ணைக்கு ஏற்ற மாதிரி தெளிவான மாடுகளாக இருக்குதுங்க. இந்த மாடுகள் இந்த 2 மாடுகள் போதுங்க ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுற அளவுக்கு நல்ல தெளிவான மாடுங்க. இந்த மாதிரியான பெருங்கூட்டான மாடுகள் நம்மகிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க. நீ எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க. முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 4 பல் தலையீத்து கருப்பு சட்டை கிடாரிங்க. இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதம் சனியாக இருக்குதுங்க. மாடு கன்று போடுறதுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. மாடு பாருங்கள் நல்லா மேப்பு மேனி நல்லா பாடி வெயிட் பாருங்கள் எந்தளவுக்கு உடம்பு நைஸ் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்ட்டுங்க. நல்லா வெயிட் மாடுங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா கொம்பு தலையில் தெளிவான மாடுங்க. நல்லா மடியாம் சுத்தம் பாருங்கள். மடி பாருங்கள் எந்தளவுக்கு வச்சுருக்குனுங்க. 20 நாள் டைம் இருக்கிறங்காட்டிங்க நல்லா மின்னுக்கு புறவுக்கு நல்லா மடி வச்சு கன்று போடுங்க. மாடு நல்லா வளர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு தலைச்சனுக்கு ஒரு 20 லிட்டர் தாண்டி ஒரு 20 22 லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க. மாடு அந்தளவுக்கு நல்ல பாடி வெயிட்டில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல ஜாதி பொறுப்பில் நல்ல கொம்பு தலையில் நல்ல மாடுங்க. எந்த கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடுங்க. நல்லா 4 காம்பு நல்லா கருங்காம்பில் நல்லா காம்பு கேப்லேருந்து எப்படி விழுதுக்குன்னு பாருங்கள். நல்லா மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா ஜாதியில் இருக்குதுங்க. ஒரு தலைச்சனுக்கு ஒரு 20 22 லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க. அடுத்தடுத்ததுக்கு மாடும் பெருசாங்க, கறவையும் கூடி வருங்க. நல்லா கருப்பு சட்டையில் பெரிய மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த மாடை தேர்வு பண்ணுங்கள். நீங்கள் ஜோடி மாடுகளாக வேணால் எடுத்துக்கலாங்க. இல்லை செப்பரேட்டாக ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க. ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் 2 மாடு எடுக்கிறனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க. மாடு பாருங்கள் நல்லா அழகு லட்சணத்துலேயும் சரி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாடு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக எடுங்க. இந்த மாதிரியான கருப்பு சட்டையில் நம்மகிட்ட எப்பவுமே பெரிய சைஸ் மாடுகள் ஸ்டாக் இருக்குங்க. நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி பேசி நேரில் வந்து விசிட் பண்ணி வேணால் கூட எடுத்துக்கலாங்க. அட்வான்ஸ் பண்ணிட்டே போதுங்க. வெளி மாவட்ட நண்பர்களுக்கு வர முடியாத நண்பர்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். பாதுகாப்பான முறையில் மாட்டை ஏற்றி அனுப்பிவிட்றோம். உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க. இல்லை நேர் போய் நீங்கள் பக்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக நேரில் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 6 பல் தலையீத்து நல்லா கருப்பு சட்டையில் சைஸ் பாருங்கள். நல்ல சைஸுங்க. நல்லா நெட்டு நீளம் ஹெச்எப்பில் நல்ல பேட்ஜ் மாடுங்கிறது இதுதானுங்க. நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. நல்ல ரிங் கொம்பில் நல்ல கலர் பேட்சில் ஜாதியில் அருமையான மாடுங்க. இந்த மாடு கன்று போடுறதுக்குங்க ஒரு 8 மாதம் சனை பக்கமாகுதுங்க. கன்று போடுறதுக்கு ஒரு 50 டு 60 நாள் டைம் இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு. மாடு நல்லா ஹெவியாக மடி எடுக்குங்க. ஒரு தலைச்சனுக்கே இந்த மாடெல்லாம் ஒரு 22லேருந்து 25 லிட்டருக்குள்ளே கறவை வருங்க. மாடு நல்லா ஹெவிலையும் நல்லா அருமையான மாடுங்க. நல்லா கலர் பேட்சில் ஜாதியில் நல்ல கையால் ஊக்க நல்ல நெஞ்சலும் பகலங்க. ஒரு பெரிய மாடுனா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு 2 மாடும் ஒரு உதாரணமான மாடுங்க. மாடு அடுத்தடுத்த இதுக்கு மாடும் பெருசாகுங்க, கறவையும் கூடி வருங்க. நல்லா 4 காம்பு கருங்காம்பில் நல்ல மாடுங்க. நல்ல சரியான மடி உட்காருங்க மாடு. இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் நம்ம இடத்துக்கு ஒரு 10 நாள் நிறுத்தும் போதுங்க நல்லா மடி வச்சு கன்று போடுங்க. ஒரு தலைச்சனுக்கு ஒரு 20 22 லிட்டருக்கு மேலே ஒரு 25 லிட்டர் வரைக்கும் அவங்கவுங்க எப்படி பக்குவம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நல்லா கரை வருங்க. நல்லா பண்ணைக்கு ஏற்ற மாதிரி மாடுங்க ரெண்டுமே. நல்லா தண்ணி தீனி மேய்ச்சல் குணமுனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க. யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம். எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க. நல்லா பெரிய மாடை ஹெச்எப்பில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த 2 மாடுகளும் தேர்வு பண்ணுங்கள்.
எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. மாடு 2மே நல்லா சைஸில் மீறின மாடுங்க. ஒன்றுக்கொன்று விட்டதில்லைங்க. இந்த 2 மாடுகளும் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுற அளவுக்கு 2மே நல்லா கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க. நல்லா வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்லா அதிக கறவைத்திறன்ல பெரிய மாடா வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2 மாடுகளும் 100% பொருத்தமாக இருக்குங்க. 100% மாடு ஃபெயிலியர் ஆகாதுங்க. தாராளமாக இந்த 2 மாடுகளும் நீங்க நம்பி வாங்கலாங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.